விக்னேஸ்வராய நமः. மமகுலதேவதாமணியப்ப சுவாமியே நமः. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். குரு பெயர்ச்சியினால் லாபத்தை பெற எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மீனராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை, அதாவது 14/4/2024 முதல் 20/4/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். அதுக்கு முன்னாடி முதல் கிரக அமைப்புகள். அன்பர்களே, இந்த வாரத்தின் துவக்க நாளில் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது, குரோதி வருடம் பிறக்கிறது. இந்த குரோதி வருடத்தின் முதல் உங்களுக்கு யோக பலன்கள் நிச்சயமாக நிறைய கிடைக்க போகுது. அதன்படி உங்கள் ராசியிலே ராகு பகவானும் புத பகவானும் அவரோடு சுக்கிர பகவானும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே சூரிய பகவான் அவரோடு குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார். 7ஆம் இடத்திலே கேது பகவானும், விரயஸ்தானத்திலே சனி பகவானும் செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதியாகிய சந்திர பகவான் 4, 5, 6 ஆகிய இடங்களில் இந்த வாரம் பயணிக்க காத்திருக்கின்றார். இந்த 6ஆம் இடம் என்று சொல்லும் பொழுது இந்த வாரத்தில் கடைசி நாள்னு சொல்லக்கூடிய வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் வேதை தினம் வருகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள். அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு 14/4/2024 திதி வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டி திதி மாலை 5 மணி வரையும், அன்று திருவாதிரை நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய ஒரு அருமையான நாளாக அன்றைய தினம் அமைகிறது. அடுத்து 15/4/2024 செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமைக்கு இந்த வாரத்திலேயே, அதாவது இந்த வருடத்திலேயே கூட சொல்லலாம், குரோதி வருடத்தின் முதல் சுப முகூர்த்த நன்னாள். திதி வளர்பிறையில் வரக்கூடிய சப்தமி திதி மாலை 5 மணி வரையும், புனர்பூச நட்சத்திரமும் அமிர்தயோகம் கூடிய சுபமுகூர்த்த நாள். அடுத்து செவ்வாய்க்கிழமை 16/4/2024 செவ்வாய்க்கிழமைக்கு மாலை 6 மணி வரை அஷ்டமி திதி, பூச நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய தனிய நாள். அடுத்து புதன்கிழமை 17/4/2024 புதன்கிழமைக்கு இரவு 7 மணி வரை நவமி திதி, ஆயில்ய நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய அருமையான நாள். அன்று ஸ்ரீராம நவமி, ராமச்சந்திரமூர்த்தியோட அவதார தினம். அடுத்து வியாழக்கிழமை 18/4/2024 இரவு 8 மணி வரை தசமி திதி, பகல் 11 மணி வரை ஆயில்ய நட்சத்திரம், அதன் பின்பு மக நட்சத்திரம், அமிர்தயோகம் கூடிய நாள். அடுத்து 19/4/2024 வெள்ளிக்கிழமைக்கு வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி திதி, மதியம் 1 மணி வரை மக நட்சத்திரம், அதன் பின்பு பூர்வ நட்சத்திரம், சித்தயோகமும் மரணயோகம் கூடிய கரிநாள். அன்றைய தினம் மிக முக்கியமான நாள். நமது பாரத திருநாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய நாள். அந்த 19/4/2024 அனைவரும் தவறாது வாக்களிக்க வேண்டியது நம்முடைய கடமை, ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும். யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது உங்களுடைய உரிமை. ஒரு நிலையான நல்ல பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அப்பேற்பட்ட ஸ்திரத்தன்மையான இந்த பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கடமையை ஆற்ற வேண்டிய அந்த அற்புதமான நாளில் அவரவர் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். வாக்களிக்க வேண்டியது உங்களுடைய கடமை, யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது உங்களுடைய உரிமை. அடுத்த இந்த வாரத்தில் கடைசி நாள் 20/4/2024 சனிக்கிழமை. திதி வளர்பிறை துவாதசி திதி, மாலை 4 மணி வரை பூர்வ நட்சத்திரம், அதன் பின்பு உத்திர நட்சத்திரம், சித்தயோகம் மரணயோகம் கூடிய நாள். மீனராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரத்தில் பண பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு 6ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சூரிய பகவான் அமர்ந்திருக்கின்றார். அதாவது 6ஆம் இடத்தை சூரிய பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கின்றார். அதனால் பணப்பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். அதே வேளையில் கடன், நோய், வம்பு வழக்கு கைகோர்த்து வரும். வரவுக்கு மீறிய செலவுகள்,
கடன் கட்டுறது, வட்டி கட்டுறது, இஎம்ஐ கட்டுறது இவைகள்லாம் வந்து 1க்கு 2ஆக மாறக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. முன்பு இருந்த பொருளாதார நிலைகள்லாம் இன்னும் சரி செய்யக்கூடிய நேரமாக இந்த வாரம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் பொருளாதாரத்தில் இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். தவறி போய் யாருக்கு வந்து அதை சரி சொல்லி வாக்கு கொடுத்துடாதீங்க. அதனால் வாக்கு ஸ்தானத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. அதே போல் வந்து தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு நல்ல அருமையான யோகம் கிடைக்குது. உடல் உழைப்பால் செய்யக்கூடிய அனைத்து தொழில்களும் சிறந்த நற்பலன்களை தரும். குறிப்பாக சொல்லப்போனால் தொழிலாளர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும், வியாபாரிகளுக்கு மத்தியமான லாபங்கள் கிடைக்கும். குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா பணிச்சுமைகள் அதிகரிக்கும் அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா அது குறிப்பாக வந்து இந்த அரசு சார்ந்த துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் எல்லாருடைய வேலையும் சேர்ந்து ஒரு ஆள் பார்க்குற மாதிரி சூழ்நிலைகள் கூட சில நேரத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த வார்த்தை பொறுத்தளவுக்கு பொறுமை, நிதானம் அவசியம் தேவைப்படுகிறது. உடல் ரீதியாக மன ரீதியாக சற்று பாதிப்படையக்கூடிய வாரம். ஏன்னா சூரியன் உச்சம் பெறனால உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதிகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. தேவையில்லாத உணவுகளை உட்கொள்ளாதுங்க. அது மாதிரி எளிதில் ஜீரணிக்கக்கூடிய அல்லது உங்களுக்கு உடலுக்கு ஒத்துக்கூறக்கூடிய அந்த குளிர் பானங்களையோ அல்லது உணவு வகைகளையோ இதை வந்து நீங்கள் உட்கொள்ளுங்க. அது உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். மன ரீதியாக சற்று கவனமாக இருந்து கொள்ளுங்கள். சுப முகூர்த்தத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் யோக பலங்கள் இருந்தாலும் அடுத்த வாரத்துக்கு ஒத்தி வைத்துக் கொள்வது நலம் தரும். மாணவர்களுக்கு இந்த வாரம் வந்து விடுமுறை காலகட்டங்களால் இனி வரும் காலகட்டங்களில் அந்த நிகழ்ச்சியில் பார்த்துக்கலாம். அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு அந்யோன்யப்படும், பலப்படும், யோகம் கொடும். ஏன்னா 7ஆம் இடத்ததிபதி உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கனால கணவரால் மனைவிக்கும், மனைவியால் கணவருக்கும் உதவிகளும் நற்பலன்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. திட்டமிட்ட வாழ்க்கை அல்லது திட்டமிட்ட செயல்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுக்கும். சொன்ன மாதிரி பொருளாதாரத்தில் என்ன தான் பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் கை கண்டிப்பாக ஓங்கி நிற்கும். மகாலட்சுமி யோகம் உங்களுக்கு இருக்கனால பணப்பொருளாதாரம் நல்லா கிடைக்கும். அதே நேரத்தில் விரைய செலவுகளும் நிறைய நடக்கும். அதனால் இந்த வார்த்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் ஏற்படும். சுப மங்களத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு சுப செய்திகள் நிச்சயமாக கிடைக்கும். அதுவும் மனம் விரும்பிய வாழ்க்கை கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடத்து அதிபதியாகிய சந்திரபகவான் ஆட்சி பெறும் பொழுது மனபலம் ஜாஸ்தியாக இருக்கும். குறிப்பாக விரும்பிய திருமணங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பாக்கியமும் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கை பாக்கியமும் நிச்சயமாக கிடைக்கும். தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் அன்பும் அரவணைப்பும் ஆதரவும் கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த வார்த்தை நல்லபடியாக பயன்படுத்தினீங்கன்னா தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும், உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும். உடல் ரீதியாக மன ரீதியாக சற்று குழப்பங்கள் ஏற்பட்டாலும் இந்த வாரத்தில் நல்ல பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். எல்லாம் உள்ள இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால சுப பலன்களே கிடைக்க ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்து.